அடே மூட்டா பையன் அவனை என்ன மூட்டாதடா டேய். நான் என்ன மாறாடா நான் ஏன்டா என்ன மூட்டா டேய். மூட்டாதடா மூதேவி. மூட்டாதடா டேய். அட சொல்ல சொல்ல முட்டிக்கிட்டே இருக்க ஏன்டாவும் ஒய்யால சொன்ன கேட்க மாட்டியா பீச்சு கூட பிச்சு. அடே போண்டாவாயா வெயிலுக்கு நீ பவுடர் அடிச்சுக்கடா டேய் நீ மூதிக்கடா. என்ன ஏன்டா போட்டு டாச்சர் அடிக்கிற இந்த பவுடரை என் மூஞ்சில என் உடம்புல அடிச்சேன்னா எனக்கு இருக்கிற முடி பூரா கொட்டு போட்டேன்டா. ஏன்டா சொல்லி நாய்மா அவனே டேய் நீ வேணா அடிக்குதுனா உனக்கு வேணா அடிச்சுக்கிறா. எனக்கு இப்போ போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாரா ராஸ்கோல். ஏன்டா நீ தாண்டா வெளியில போய் சுத்த போற நான் ஏசியில் தாண்டா உள்ளார போறேன் எனக்கு ஏன்டா போட்டு இருக்க ராஸ்கல். அடே பூனைகளா குட்டிகளா நம்ம இனிமே காலையும் மாலையும் உடற்பயிற்சி செய்தா நம்ம உடலுக்கு நல்லது. நம்ம முன்னோர்கள்லாம் 10 தெரு தாண்டி எங்கெங்கே போய் எதை தின்னுட்டு வந்து அங்கங்க நல்லா ஓடி ஆடி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு நோய் இல்லாம வாழ்ந்தாது. நம்ம என்னன்னா அந்த பெட்டிகிரி அந்த கிரி இந்த கிரின்னு எல்லாமே வீட்லயே அக்கனையா கிடைக்கிறதுனால நம்ம உட்காந்து தின்னுபுட்டு நம்ம இப்ப படுற பாடு என்னன்னா நம்மளுக்கு பிபி சுகர் எல்லாமே வந்து போச்சு. அதனால இனிமே நம்ம வந்து காலையும் மாலையும் நம்ம சேகரன் வாங்கி கொடுத்த இந்த உடற்பயிற்சிக்கு தளத்துல வந்து நம்ம உடற்பயிற்சியை பண்ணி பிபி சுகர் இல்லாம நம்ம ஃபிகரை மெயின்டைன் பண்றோம் ஃபிகரை கரெக்ட் பண்றோம். எல்லாருமே கரெக்டா வந்து இந்த உடற்பயிற்சி கொடுத்துல அனைவரும் ஒவ்வொரு நாளும் இந்த உடற்பயிற்சியை செஞ்சாதான் நம்ம உடம்புக்கு நல்லது சொல்லிட்டேன். சங்க தலைவர் நான் சொல்லிட்டேன் அனைவரும் கேட்டு அது பிரகாரம் நாங்க அதே புருஷ நான் சொல்றேன். பொண்டாட்டி நீ கேட்குற மற்ற விஷயத்துல கேட்கல இந்த விஷயத்தையால கேளு. இந்த ஃபேனு கிட்ட விளையாடாத கை காலில் கந்தரகோலம் ஆயிடும். நான் சொல்றதை கேளு மற்ற விஷயத்துல கேட்காம இருக்கிற புருஷ சொல்ற இந்த ஒரு விஷயத்தை அது கேளு. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஃபேன்ல கையை வைக்காத கை கந்தல் ஆயிடும் பார்த்துக்கோ. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என் பேச்சு இந்த விஷயத்துல கேளு. அடே கம்மு நாட்டி டே இறங்கு சேகரன் வந்தாருன்னா உன்னை பிச்சு கூட பிச்சு. நான் சொல்றேன்னு கேளு. எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு நேரம் சரியில்லை நேரத்தை மாத்துன்னு சொன்னோன்னே நீ கெடிகாரம் நேரத்தைய மாத்துற டே பேமானி. எவன் சோசிக்காரன் சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து இப்ப கெடிகாரத்தினுடைய டைமை மாத்திட்டு இருக்கே முள்ளு வில்லு உடஞ்சிச்சு உன் காவை ஒடிச்சு விடாரு சேகரன். மரியாதையா இறங்கு. உனக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உனக்கு இருக்குது உனக்கு படின்னு சேகரன் எவ்வளோ பக்குவமாக எடுத்து சொன்னார். அன்னைக்கு நம்ம கேட்காம விட்டதுனால 10 தடவை அரியர்ஸ் எடுத்தேன். 10 தடவையும் ஒரு பேப்பர் கூட என்னால் பாஸ் பண்ண முடியாதனால என்னை கொண்டு வந்து இந்த ஆசிரியர்கிட்ட இந்த பேமானி கிட்ட என்னை கொண்டு வந்து விட்டாங்க. இந்த பேமானி என்னன்னா வேர்வை மூஞ்சி மேலேயே விசிறான். சேகரன் வருவாரா வரமாட்டாரா வரத்துக்குள்ளார ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பாதாங்கீரை எடுத்து குடிச்சிடலாமா குடிக்க வேணாமா வந்தாருன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாரா கனெக்ட் பண்ணலையா ஒன்னும் தெரியலையே. அந்த ஆளை நம்ம எதையும் எப்படியும் கணக்கு பண்ண முடியலையே. இப்ப என்ன பண்றதுனே எனக்கு ஒன்றும் புரியல. திருடி தெரியலாமா அண்ணங்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடலாமா சேகரன் வந்த உடனே நம்ம சாப்பிடலாமா இல்ல நம்ம புத்தியை காமிக்கலாமா ஒன்னும் புரியலையே. குலுக்கு சீட்டு போட்டு பார்க்கலாமா.